மீண்டும் இங்க ஒரு பல ஆண்டுகள் கழித்து அப்படின்னு சொல்லலாம். ஒரு மொழி பிரச்சனை இங்க தலையெடுத்திருக்கு. தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து தமிழகத்தில் பெரிய பழையபடி பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப 2 அரசுகளுக்கு எதிராகவும் பல்வேறு போராட்டங்கள் நடக்குது. இதுல குறிப்பிடுறது 2 விஷயம் என்ன அப்படின்னா, 1967ல நடந்த இந்தி திணிப்பு போராட்டத்திற்கும், இப்போது நடக்கின்ற இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கும் நடுவுல வித்தியாசங்கள் நெறைய இருக்கு இல்லையா? அந்த காலகட்டங்கள் வேறு, இந்த காலகட்டங்கள் வேறு. இன்றைய காலகட்டத்துல ஒரு மொழியை எதிர்ப்பது அப்படிங்கிறது சரியா? அப்படிங்கிறது ஒரு கேள்வி எல்லாரும் கேட்கறாங்க. இந்த மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தை வந்து ஏதோ திமுக அரசு எதிர்க்கிறது, இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் எதிர்க்கிறது என்பதல்ல பிரச்சனை. இந்த கல்வி திட்டத்திற்காக நிதி வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் புதுடெல்லிக்கு சென்றார். புதுடெல்லிக்கு சென்று எங்களுக்கான கல்வி நிதியை ஒதுக்குங்கள் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரசாத்திடம் கேட்டபோது, தர்மேந்திர பிரசாத் அவர்கள், நீங்கள் மும்மொழி கொள்கை நடைமுறைப்படுத்தினால் உங்களுக்கு நிதி வழங்குகிறோம், பிஎம்ஸ்ரீ திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள், உங்களுக்கான நிதியை நாங்கள் வழங்குகிறோம் என்று சொன்னார். அப்பொழுது அன்பில் மகேஷ் அவர்கள் அங்கே அதை எதிர்ப்பு தெரிவித்து, நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது, எங்களுக்கான மொழி உணர்வு இருக்கிறது, எங்களுக்கான வரலாறு இருக்கிறது, எங்களுக்கான போராட்டம் இருக்கிறது என்று எதிர்ப்பு தெரிவித்து வந்துட்டார். இன்னைக்கு பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்ததிலிருந்து இந்தியை வந்து அவங்க கட்டாயம் திணிக்க வேண்டும் என்று ஒரு மும்முரமாக தீவிரமாக களமாடி வருகிறார்கள். இந்த இந்தி திணிப்பு போராட்டம் என்பது இன்றைக்கு நேற்றைக்கு தமிழகத்தில் பெரிய இது விவாதமாக இல்லை. கிட்டத்தட்ட 67 ஆண்டுகளுக்கு 1967 இருந்து இந்த பிரச்சனை ஓடோடி கொண்டிருக்கிறது. இந்தியை எதிர்க்க வேண்டும் என்பதில் நம்முடைய நோக்கம். நமக்கான மொழி இருக்கிறது, நமக்கான உணர்வு இருக்கிறது, இந்த மாநிலத்திற்கான ஒரு மொழி உணர்வு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாம் வந்து இந்த திட்டத்தை வந்து எதிர்க்கிறோமே தவிர, இவங்க வந்து கல்வி நிதி கொடுக்கறதுக்கு என்ன, ஒரு குழந்தைங்களுடைய கல்விக்கு நிதியை ஒதுக்காதது எவ்வளவு பெரிய ஒரு அபத்தம், ஒரு பேராபத்து சொல்லுங்க. நாளை அவர்களுடைய வரலாற்றில் மிகப்பெரிய பிழையாக இது மாறும்.